Hi everyone, welcome back to my channel. So in this video I will going to see 12th standard Tamil public exam கான ஒரு அஃபீஷியலான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கவர்மெண்டோடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு கிட்ட வந்துட்டீங்க. ரொம்ப ஷார்ட் டைம் தான் உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ மார்ச் 3rd எக்ஸாம் அப்படிங்கிறப்ப ஸோ உங்ககிட்ட இன்னும் இருக்கக்கூடியது ரொம்ப கம்மியான டேஸ் தான். 20 டேஸ் மாதிரி தெரியலாம், பட் அந்த 20 டேஸ் இப்படி சொடக்கு போகிறதுக்குள்ளே போயிடும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஷார்ட் டைம் தான் உங்ககிட்ட வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ என்னால் லாஸ்ட் 1 வீக்கு ஐ திங்க் மோர் தென் 1 வீக் 1 வீக் ஆர் 9 டேஸ் கிட்ட ஒரு ப்ராப்பராக வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. அந்த ரீசன் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நான் வந்து பழனிக்கு முருகன் கோயிலுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளேன். ஸோ நடந்து போயிட்டு நேற்று தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ இன்றைக்கி இப்போ வீட்டில் தான் இருக்கேன். நான் பேக் டு கோயம்புத்தூர் நான் ரிட்டன் போனதுக்கு பிறகு தான் என்னால் வந்து அகெயின் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியோட வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். இப்போ நான் இங்கே நேட்டிவில் இருக்கேன். ஸோ இனிமேல் வந்து கன்சிஸ்டன்ஸாக நாளையிலேருந்து ஆறு நாளை மறுநாள்லேருந்து மேக்ஸிமம் 3 வீடியோஸ் பெர் டே கன்சிஸ்டன்ஸாக வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ தட் இஸ் வை நான் வந்து இதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் 1 வீக் வந்து நான் உங்களை பெருசாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டடி பிளான் எல்லாமே நான் முன்னாடி சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் அப்படி விட்டுருந்தேன். ஏன்னா அடிக்கடி நானுமே சும்மா டெய்லி ஸ்டடி மோட்டிவேஷன் ஸ்டடி பிளான் வீடியோ போட்டுருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு தடவை தான் போட முடியும். திரும்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுக்கிட்டே இருக்க முடியும். டாப் 10 டாப் 25. ஸோ பட் அதை கேட்குறீங்க, பட் நான் அப்கமிங்கில் கொடுக்குறேன். டோன்ட் வரி அபவுட் தட். இப்போ வந்து 12th தமிழ் கவர்மெண்டுடைய அஃபீஷியல் பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 இது மாதிரி ஐ திங்க் ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் அவங்க கொடுத்துருக்காங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் விச் இஸ் வாஸ் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் எப்போவுமே அவங்க மாடலாக கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் திஸ் கொஸ்டின் பேப்பர். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தமிழ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். பட் லாஸ்ட் டைமாக நான் நாளைக்கு மறுநாள் வந்து நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓவரால் நான் சேர்த்து அப்லோட் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி குருவினா சிறுவினா நெடுவினா மட்டும் சொல்லியிருப்பேன். இதுக்கு அடுத்து 90 out of 90 எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாமே என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதை பாருங்கள். ஒன் வேர்டு புக் பேக்கை தாண்டி உங்களுக்கு புக் இன்சைடில் 1 or 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. அது எல்லாமே ஒன் வேர்டு பொறுத்தவரை புக் பேக் அண்ட் புக் இன்சைடோடைய ஒரு ஸ்டடி மெட்டீரியல் எங்கிட்ட இருக்குது. அந்த மெட்டீரியல் நான் PDF வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ PDF டவுன்லோட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் PDF டவுன்லோட் பண்ணுற மாடல் கொஷின் பேப்பர் PDF டவுன்லோட் பண்ணுற PDF லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஞாலத்தின் பெரியது எது அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த 2 மார்க் கொஷின் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப மேபி உங்களுக்கு வந்து இப்போ 4 கொஷின் நீங்கள் 3 தான் எழுதணும் அப்படிங்கிறப்ப 4மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 4மே தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் சூஸ் பண்ணுற கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எது கரெக்டாக எழுத வருமோ ஸோ அந்த 3 கொஷின் வந்து சூஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் சின்ன கொஷினாக இப்போ ஒரு சில கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து 1/2 பேஜுக்கு மேலே போகிற மாதிரி மேக்ஸிமம் இருக்காது 2 மார்க்கில். பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு கொஷின் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டாக எந்த கொஷின் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிடுதுங்க. டைம் சேவ் ஆகும். ஏன்னா தமிழ் எக்ஸாமை பொறுத்தவரை டைம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு திங். டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் அதனால நிறைய நிறுவி நான் வந்து பாதியோடு எழுதி நிற்கிறது. ஸோ ஒரு சில கொஷின் அட்டன் பண்ண முடியாமல் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஷார்ட்டான ஒரு சின்ன கொஷினாக சூஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஞாலத்தின் பெரியது திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. நெடுநல் வாடை பெயர் காரணம் நெடுமை ப்ளஸ் நல் அந்த நெடு ப்ளஸ் நல் ப்ளஸ் வாடை அந்தது வசன கவிதை வேறுபாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முகவரி எற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியம் கூறும் காரணத்தை எழுதுக. ஆல் தி கொஷின்ஸ் ஆர் வெரி ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஐ டோல்டு நான் என்ன சொல்லணும் அதான் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட்டு. ஸோ புக்கில் தம்மனை சிறுகுறிப்பு முறை வைப்பு கீழ சிசுவை சுவடிகள் நூலகம் 3மே வெரி இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் அகெயின் 2 மார்க் கொஷின் இலக்கணம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வருது. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாவை? வல்லினமைகளை இட்டும் நீக்கியம் எழுதுதல், தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுதுதல், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல், பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க, பகுபத உறுப்பிலக்கணம், கலை சொற்கள் இது எல்லாமே கம்பல்சரி கேட்கக்கூடியதான். புணர்ச்சி விதி. ஸோ இதெல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்கிறது. ஓகே. தென் 4 மார்க் கொஷின் அப்படி தான் நீங்கள் சூஸ் பண்ணுறது. உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் மோஸ்ட் நீங்கள் இது வரைக்கும் எக்ஸாமில் நிறைய தடவை மேபி அது கேட்டிருக்கலாம். ஹாஃப் இயர்லி ரிவிஸ் குவார்டர்லி அந்த மாதிரி கொஷினில். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண நீ கேட்டதில்லை நீங்கள் அட்டன் பண்ண கொஷின் அது பிகாஸ் நீங்கள் அட்டன் பண்ணது வந்துச்சுன்னா மேபி அதில் மிஸ்டேக் முன்னாடி வந்திருந்தாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எது ரொம்ப நல்லா தெரியுமோ அதை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோன்னே 2 கொஷின் தான் தெரியும் அப்படிங்கிறப்ப அவங்க பிரச்சனை இல்லை, 2 எழுதி விட்டு போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு
4மே தெரியும். பட் அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பாங்க. இப்போ நான் 4 தெரியுது, நான் எந்த 2 அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எது கரெக்டாக எந்த கொஷின் வந்து ஒரு மிஸ்டேக் இல்லாமல் என்னால் இதை நல்லா எழுத முடியும், ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எந்த கொஷின் ஃபீல் பண்ணுறீங்களோ ஸோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, போத் ஃபார் நெடுவினா ஆல்சோ, நெடுவினாக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, இயங்குலினின் ஞாலத்து அதே மாதிரி அதில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன்ல, இதில் வந்து ஒரு 1 பேஜ் இல்லை அதிகபட்சம் 1.5 பேஜுக்கு உள்ளே வர மாதிரி, இல்லை 1.5 பேஜுக்குள்ளே வர மாதிரி பாருங்க. 1.5 பேஜ்லேருந்து 2 பேஜ். ஏன் நான் 2 பேஜ் சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்கூலில் எழுதுகிற ஷீட் வேறு மாதிரி இருக்கும். பட் பப்ளிக் எக்ஸாமில் ஆன்சர் ஷீட் வந்து ஒரு A4 ஷீட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் 1 பேஜுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ அப்போ அந்த 1.5லேருந்து 2 பேஜ் வர மாதிரி ஒரு கொஷின் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுறது பெட்டராக இருக்கும். ஓகே, ஒரு சில கொஷின் இந்த இடம் சுற்றி பொருளுக்கெல்லாம் மேக்ஸிமம் 1 பேஜ் தான் வருமே. ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் சூஸ் பண்ணி எழுதுங்க. சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆட்சிய கடமைகளை எழுதுக. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. கடையேழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயல்களையும் அட்டவணைப்படுத்துக. பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்குக. மனநில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை தொகுத்து வைக்கவும். சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பவற்றை குறிப்பிடுக. வேளாண் மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரை பற்றி எழுதுக. தென் அகெயின் 4 மார்க் கொஷின். சினம் என்னும், அதாவது அணி வந்து கேட்டிருக்காங்க, உவமை அணி பார்த்துக்கோங்க. இயக்கம் நயம் பாராட்டுதல். ஸோ அடுத்தது வாகைத்திணை, செவியறிவுத்துறை, குற்றம் பாங்கும் சுற்றம் இல்லை. அதாவது பழமொழி வந்து வாழ்க்கை நிகழ்வோடு பொறுத்து. ஊழி பெரியனும் தாம் பெயரார். ஸோ இந்த பழமொழியோடைய உண்மையான மீனிங் என்ன, விளக்கம், அதாவது அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த கொஷினே அட்டன் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆன்சர் வந்து உங்களுக்கு நீங்கள் ஓனாக கூட முடிஞ்ச அளவுக்கு எழுதிடலாம். பட் அந்த ஒவ்வொரு பழமொழி உங்கள் புக்கில் உள்ள எல்லா பழமொழியோடைய அர்த்தம் என்ன, அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, தமிழாக்கம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெடுவினா பாருங்கள், 6 மார்க் கொஷின். பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்கள், அதாவது கம்பராமாயணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க, அறிவுடைமை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பண்டை கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாற்று வடிவொழுகம் உண்டு. ஸோ இந்த கொஷின்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் பொறுப்புணர்ச்சியின்றி இந்த ஊரை தன் பொறுப்பு மாற்றிய மருதனின் பண்பு நலன்கள், சாலை விபத்தில் தமிழ்நாடு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அறிவும் என தொடங்கும் புறநானூறு பாடலும் பொருள் என முடியும் குறளும் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர். இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் உங்களுக்கு 1 by 1 மாடல் கொஷின் பேப்பர் நான் எக்ஸாமுக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு இருக்கிற அந்த 4 கொஷின் பேப்பரையும் ஒரு இப்போ 20 டேஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப எவ்ரி 5 டேஸ்க்கு நான் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ஃபார் 1 சப்ஜெக்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் ரியலி சாரி, நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு February 15 நான் வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சு வீடியோ ரெக்கார்டிங் மட்டும் தான் இருக்குது. நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, ஆல் தி